ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செஸ்ஸோட பேசிக்ஸ் தான். கிங்கில் ஆரம்பித்து பான் வரைக்கும் இருக்கிற எல்லா பீஸோட மூமெண்ட்டும் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஸ்கொயர் இருக்குது. இந்த 64 ஸ்கொயரில் 32 லைட் கலர், 32 டார்க் கலர், அந்த மாதிரி நம்ம 2 டைப்ஸாக பிரிப்பாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒயிட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் சைட் கார்னரில் ஒயிட் இருக்கணும். அதுதான் நீங்கள் போர்டு அரேஞ்ச் பண்ணுறது கரெக்டான மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டும் நம்பர்ஸும் இருக்கும் ஆக்சுவலாக. சார் நம்பர்ஸ் இருக்கிறதும் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் பாருங்கள். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நேமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. இந்த ஸ்கொயர் நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தான் நம்மளால் கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேமை கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், 1 2 3 சைடில் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஏபிசி இருக்கும். ஸோ 1 அந்த ஸ்லீப்பிங் லைனில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் அப்படின்னு நம்ம ரேங்க்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆல்ஃபபெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபைல், பி ஃபைல், சி ஃபைல், டி ஃபைல் அப்படி நம்ம ஃபைலில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஃபைலும் ரேங்க்கும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கொயர் நேமை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதாவது இந்த 64 ஸ்கொயருக்கும் ஒரு நேமை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த கலர் பண்ணுற ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ஃபபெட் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C4. அந்த ரெண்டுமே கரெக்டாக கனெக்ட் ஆகிற இடம் தான் C4 பாருங்கள். வெரி குட். இந்த இடம் தான் C4. நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக கீழே ஆல்ஃபபெட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நேராக 5. அப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா F5. அந்த கலர் பாருங்கள். கீழே ஆல்ஃபபெட் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், D7. ஸ்கொயர் நேம் வந்து D7. அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த 64 ஸ்கொயருக்கும் நம்ம நேம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு டீச் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் ஆக்சுவலாக. அது ரொம்ப பேசிக்ஸ் குழந்தை கூட இந்த ஸ்கொயர் நேம் வச்சா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த ஸ்கொயர் நேம் வச்சு தான் நம்ம கேமை கிளியராக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம கிங்கு, பானு, குயின்னு ஒரு பீஸ் மூமெண்ட்டும் பார்க்கலாம். ஸோ ஓகே, பாய்.